பெரியவங்களுக்கு கெடுதல் பண்ணாலே செஞ்சவரை மிருகமானு கேட்க தோணுது. இதுல பிஞ்சுகளுக்கு கெடுதல் செஞ்சா அவங்கள என்னன்னு சொல்றது? புதுச்சேரியில ரீசெண்டா 9 வயசு சிறுமிக்கு நேர்ந்த கொடுமை தேசிய அளவில் ஷாக்கை ஏற்படுத்துச்சு. சிறுமின்னு கூட பார்க்காம பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு முத்தியால்பேட்டையில் இருந்த மொத்த பப்ளிக்கும் ஆவேசமானாங்க. குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை தரணும், போதவஸ்து விற்பனையை தடுக்கணும்னு சொல்லி ஸ்ட்ரைக்கும் நடந்துச்சு. இப்ப அது மாதிரியான ஒரு சம்பவம் மதுரையில் அரங்கேறி இருக்கிறது தான் பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அம்மா இல்லாத 11 வயசு சிறுமியை அப்பா தான் வளர்த்துக்கிட்டு வர்றாரு. வழக்கம் போல காலையில் வேலைக்கு அவர் புறப்பட்டு போன நேரத்தில் வீட்டோட ரெஸ்ட் ரூமில் சிறுமி மயக்க நிலையில் இருந்திருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சியான பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே அரசு ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் சிறுமியை சேர்த்தாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்காக டாக்டர்ஸ் ட்ரை பண்ணப்பதான் சிறுமி ஏற்கனவே இறந்த அதிர்ச்சி தெரிஞ்சது. வீட்டில் இருந்த சிறுமி உயிரிழந்தது எப்படி, என்ன ஆச்சுன்னு புரியாம தகச்சாங்க ஃபேமிலி. இதை பற்றி போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பரபரன்னு விசாரணையை தொடங்கின போலீஸ் சிறுமியோட பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சு சந்தேக மரணம்னு கேஸை ஃபைல் பண்ணாங்க. இதுக்கு அப்புறம்தான் போலீஸுக்கே அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி காத்திருந்துச்சு. போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருந்தது தான் அந்த அதிர்ச்சிக்கு காரணம். இதனால் போக்சோ வழக்கா மாற்றி கேஸை பதிவு பண்ணியிருக்கு போலீஸ். யாரோ தெரிஞ்சவங்க தான் சிறுமிக்கு இந்த கொடுமையை செஞ்சிருக்கணும்னு போலீஸ் தரப்பில் டவுட் பண்ணுறாங்க. குற்றவாளியை நெருங்கிட்டதாகவும் கூடிய சீக்கிரமே அரெஸ்ட் பண்ணுவோன்னு உறுதியாக சொல்கிறாரு மதுரை போலீஸ் கமிஷனர் லோகநாதன். அன்பாவும் அரவணைப்பாவும் பார்த்துக்க வேண்டிய பிஞ்சுகளை விபரீதமான எண்ணத்தோட பார்க்குற மனித மிருகங்களுக்கு சட்டமும் போலீஸும் கடுமையான தண்டனையை தரணும். அப்பதான் எதிர்காலங்களில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காம தடுக்கப்படும்.